டேய், நீ எந்த கரையா இருந்தாலும் வகையரா இருந்தாலும் சாதியில பறையும் தானே, உள்ள நுழையாத அப்படின்னு அடிக்கிறான். தாக்குனவன் திரும்ப திரும்ப தெருவுக்கு வருவான், கடை தெருவுல திரிவான், போலீஸோட உறவாடுவான், அவன்கிட்ட பேசிக்கிட்டே திரிவான். இவன் தான் அடிச்சா, இவன் தான் தாக்குனா, இவன் தான் பண்ணாங்கிறது எல்லாமே மீடியாவுல தெரியும். ஆனா அவன் மேல கை வைக்கவே மாட்டாங்க போலீஸ். அவன் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பான். ஐயோ பாவம், இவர்கள் அப்பாவிகள், இவர்கள் மீது இப்படி ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்களே, இது அநீதி ஆயிற்றே, இதற்கு நாம் ஒரு தீர்வை கண்டாக வேண்டும், இவர்களுக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டும், நாம் படித்திருக்கிறோம், அதற்காக யூனிஃபார்ம் போட்டிருக்கிறோம், அந்த கடமையை செய்ய வேண்டும் என்று ஒரே ஒரு போலீஸுக்கு கூட, ஒரே ஒரு அதிகாரிக்கு கூட, அவன் வட இந்தியாவிலிருந்து வந்தாலும் அதுதான், தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தாலும் அதுதான். அந்த ஊர்ல எந்த சாதி பெரும்பான்மை சாதியோ அந்த சாதியை சார்ந்த ஒருத்தர் தான் அங்க அதிகாரியா இருப்பார். அவர் ஒரு காலத்திலும் உண்மையை பேச மாட்டார். தாக்குனவன் திரும்ப திரும்ப தெருவுக்கு வருவான், கடை தெருவுல திரிவான், போலீஸோட உறவாடுவான், அவன்கிட்ட பேசிக்கிட்டே திரிவான். இவன் தான் அடிச்சா, இவன் தான் தாக்குனா, இவன் தான் பண்ணாங்கிறது எல்லாமே மீடியாவில் தெரியும். ஆனா அவன் மேல கை வைக்கவே மாட்டாங்க போலீஸ். அவன் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பான். அது வடகாட்டில் நடந்திருக்குமே, இப்பவும் நடக்குமே. அவன் சுத்திக்கிட்டு திரிவானே அடிச்சவன், கைது பண்ண மாட்டாங்களே. இதுதான் போலீஸ் மைண்ட் செட், இதுதான் பியூரோக்ராட்ஸ் மைண்ட் செட். வருவாய்த்துறை, காவல்துறை அதிகாரிகள் ஒருபோதும் பாதிக்கப்பட்ட மக்களின், தலித் மக்களின் சார்பிலே நின்று ஐயோ பாவம், இவர்கள் அப்பாவிகள், இவர்கள் மீது இப்படி ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்களே, இது அநீதி ஆயிற்றே, இதற்கு நாம் ஒரு தீர்வை கண்டாக வேண்டும், இவர்களுக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டும், நாம் படித்திருக்கிறோம், அதற்காக யூனிஃபார்ம் போட்டிருக்கிறோம், அந்த கடமையை செய்ய வேண்டும் என்று ஒரே ஒரு போலீஸுக்கு கூட, ஒரே ஒரு அதிகாரிக்கு கூட, அவன் வட இந்தியாவிலிருந்து வந்தாலும் அதுதான், தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தாலும் அதுதான். என்கிட்ட போலீஸ் உயர் அதிகாரிகள் என்ன சொன்னாங்க தெரியுமா? நைட்டு 12:30 மணிக்கு நான் பேசுறேன், மிக உயர்ந்த போலீஸ் அதிகாரி. அவர் என்ன சொன்னார்னா, சார் நீங்க சொல்ற மாதிரி இல்லை சார், அந்த வீடு கிடையாது சார், அந்த வீட்டில் யாருமே குடி இல்லை, அது ஒரு கொட்டா சார். கொட்டகையா இருந்தா கூட அவங்களுடைய உடைமை தானே, அதுல 4 கால் இருக்கு, மேல கூரை இருக்கு, கழி காம்புகள் இருக்கு, அதெல்லாம் எரிச்சா பரவாயில்லையா சார், அது வீடு, அது ஒரு கொட்டகை சார். இப்போ அந்த வீட்டுக்கார அம்மாவே பார்த்தேன், இந்த வரது முடியும் சார், நான் தான் சார் அங்கே குடியிருந்தேன், என்ன வச்சிருந்தீங்க? என் துணிமணிலாம் வச்சிருந்தேன், எரிஞ்சு போச்சு, பண்ட பாத்திரம் வச்சிருந்தேன், எரிஞ்சு போச்சு. அப்போ அவங்க பொய் சொல்றாங்களா? அவங்க என்கிட்ட பொய் சொல்லி என்ன லாபம் அடைய போறாங்க? ஏன் இப்போ காவல்துறை உயர் போலீஸ் அதிகாரி சொல்றாங்கன்னா, லோக்கல்ல இருக்கிற போலீஸ் அதிகாரி சொல்றது தான் அவங்க சொல்லுவாங்க. அதை விட முக்கியமா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நேரடியா தகவல் சொல்ற ஒரு உளவுத்துறை அதிகாரி ஒருத்தர் உண்டு, எஸ்பிக்கு தனியா ஒரு உளவுத்துறை அதிகாரி உண்டு. இந்த நேரடியா சொல்ற அதிகாரிகள் பெரும்பாலும் எந்தெந்த ஊர்ல இருக்காங்களோ அந்த ஊர்ல எது பெரும்பான்மை சாதியோ அந்த சாதியை சார்ந்தவங்க தான் போடுவாங்க. அந்த ஊர்ல எந்த சாதி பெரும்பான்மை சாதியோ அந்த சாதியை சார்ந்த ஒருத்தர் தான் அங்க அதிகாரியா இருப்பார். அவர் ஒரு காலத்திலும் உண்மையை பேச மாட்டார். ஸ்பெஷல் பிரான்ச்னு நினைக்கிறேன், நேரடியா எஸ்பிசிஐடி நேரடியா வந்து இன்டெலிஜென்ஸுக்கு தகவல் கொடுக்குறவங்க, ஐஜி ஆபீஸ்க்கு, அவங்க எஸ்பிக்கு தர மாட்டாங்க. எஸ்பி தனியா தன் கட்டுப்பாட்டில் ஒரு உளவுத்துறை வச்சிருப்பாரு. அவர் கூட உண்மையை சொன்னாலும் சொல்லுவார், இவங்க இந்த தரப்பில் இருக்கிறவங்க நேரடியாக தகவல் உண்மை சொல்ல மாட்டாங்க. அவங்க பெரும்பாலும் பெரும்பான்மை சாதியை சார்ந்தவங்க தான் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அப்படிதான் போடுவாங்க. இந்த ஊர்ல இந்த சாதி பெரும்பான்மையா இருந்தா அந்த எஸ்பிசிஐடி அந்த சாதியை சார்ந்தவராக தான் இருப்பார். நீங்க கண்ணை மூடிட்டு முடிவு பண்ணிடலாம். அங்க எஸ்பிசிஐடியா ஒருத்தர் இருக்காருன்னா அவர் ஆன்டி தலித்தா தான் இருப்பார், தலித்துகளுக்கு விரோதியா தான் இருப்பார். அப்படிதான் அவர் தகவல் கொடுப்பார். அப்ப அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, சார் அது வெறும் கொட்டா சார், அதுல ஒண்ணும் இல்லை சார், சும்மா அது ஏதோ தூக்கி போட்டாங்க எரிஞ்சு போச்சு. அப்ப எரிஞ்சு போன கார் வந்து வெறும் பொம்மை காரா? எரிஞ்சு போன 2 சக்கர வண்டி பிளாஸ்டிக்ல செஞ்ச 2 சக்கர வண்டியா? அது எப்படி எரிந்தது? இப்ப 12 பேர் வந்து மருத்துவமனையில் படுத்தாங்களா, அவங்களாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல செய்யப்பட்டவங்களா? செய்யப்பட்டவர்களா? அவங்க உண்மையான மனிதர்கள் இல்லையா? பாதிப்பு நடந்திருக்கிறது. காவல்துறை தவறாக மேலதிகாரிகளுக்கு தகவல் தருகிறார்கள். உள்ளூர் காவல்துறையை சார்ந்தவர்கள், உளவுத்துறையை சார்ந்தவர்கள் தகவல் தருகிறார்கள். இப்ப கூட கூட்டத்தை பத்தி என்ன ரிப்போர்ட், எவ்வளவு பேர் வந்தாங்க? ஒரு 200 பேர் இருக்கு சார். அங்க ரிப்போர்ட் வந்து இங்க எத்தனை ஆயிரம் பேர் வந்திருக்காங்கன்னு சொல்ல மாட்டாங்க, 200 பேர் வந்திருக்கிறாங்க. மற்ற கோரிக்கைகள்லாம் விட மாட்டாங்க. போலீஸ் ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணி பேசினாரு,
அதிகாரிகளை விமர்சனம் பண்ணி பேசினாரு, அப்படி நெகட்டிவ் ரிப்போர்ட் தான் போகும். எதிர்மறையான ரிப்போர்ட் அறிக்கை தான் அங்க போகும். ஆகவே வன்முறை நடந்தது உண்மை, பாதிக்கப்பட்டவர்கள் தலித்துகள் என்கிற போது பாதிக்கப்பட்டவர்கள் மீதும் வழக்கு தொடுக்கிற அணுகுமுறை என்ன அணுகுமுறை? இவர்கள் எங்கே போய் அடித்தார்கள்? பெட்ரோல் பங்கில் நடந்தது என்பது உண்மை அல்ல. இதற்கு ஒரு பின்னணி இருக்கிறது. இதை நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டியது நம்முடைய பொறுப்பு. கோரிக்கை முதலில் சொல்லிவிடுகிறேன். அங்கே அடைக்கலம் காத்த ஐயனார் திருக்கோயில் ஒரு கோயில் இருக்கிறது. அது ஆதிதிராவிடர் சமூகத்திற்குரிய கோயில். காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக அந்த மக்கள் அந்த கோயிலை வணங்கி வருகிறார்கள். அதை ஒட்டி காலி மைதானத்தில் அவ்வப்போது பொங்கல் வைப்பது உண்டு. மொத்தத்தில் 1 ஏக்கர் அளவுக்கு அந்த பொது இடம். அது ஆதிதிராவிடர் சமூகத்தின் நீண்ட காலமான பயன்பாட்டில் இருக்கிற பொது இடம். அது அரசு ஆதிதிராவிட மக்களின் புழக்கத்தில் இருக்கிற இடம். அது பட்டா இடம் இல்லை. எல்லா ஊர்லயும் கோயில் அப்படிதான் இருக்கு. அது இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயில் இல்லை. ஆதிதிராவிடர்கள் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் தங்களுக்கு என்று கோயிலை கட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த 200 குடும்பத்திலும் 5 கரை வகையரா இருக்கிறாங்க. அதுல 3 கரையை சார்ந்தவர்கள், அதான் 3 வகையராவை சார்ந்தவர்கள் அடைக்கலம் காத்த ஐயனார் கோயிலை கும்பிடுறாங்க குலதெய்வமா. மற்ற 2 கரையை சார்ந்தவர்கள் தனித்தனியா, ஒருத்தர் நொண்டி ஐயனார், இன்னொன்னு ஏதோ ஒரு சாமி, 2 சாமி கும்பிடுறாங்க. அது ஒரு 15 குடும்பம், இன்னொன்னு ஒரு 25 குடும்பம், 20 குடும்பம். இந்த 3 கரை இல்லாம ஆனா ஒரே சமூகமா அங்க இருக்கிறாங்க. இது எல்லா ஊரிலும் எல்லா சமூகங்களையும் இந்த மாதிரி வகையரா உண்டு. குலதெய்வங்கள் மாறுபடும். இப்போ எங்க ஊர்ல கூட 2 குலதெய்வம் இருக்கு. ஒன்று வீரனார், இன்னொன்று மாயவன். இப்போ நான் இருக்கிற குடும்பத்தை சார்ந்த ஒரு 7-8 கொத்துவை சார்ந்தவங்க எல்லாம் மாயவனை சாமியா கும்பிடுறாங்க. இன்னொரு 7-8 வகையராவை சார்ந்தவர்கள் வீரனாரை சாமியா கும்பிடுறாங்க. இது ஊர்ல இருக்கக்கூடிய 2 வகையான குலதெய்வம். அந்த மாதிரி வடகாடு கிராமத்தில் 5 கரையை சார்ந்தவர்கள், 3 கரையை சார்ந்தவர்கள் ஒரு சாமியை கும்பிடுறாங்க, அடைக்கலம் காத்த ஐயனார். அந்த அடைக்கலம் காத்த ஐயனார் சாமியை கும்பிடுகிறவர்கள் பெரும்பான்மை, 100 குடும்பங்களுக்கு மேல. மற்ற 2 வகை கரைகளை சார்ந்தவர்கள் மொத்தத்திலே 30 குடும்பம் அல்லது 35 குடும்பம், அவ்வளவுதான். இந்த அடைக்கலம் காத்த ஐயனார் கோவில் இருக்கிற இடம் சற்றொப்ப 1 ஏக்கர், 3/4 ஏக்கருங்கிறாங்க, 1 ஏக்கர்ன்றாங்க. கோயிலுக்கு முன்னால திண்டு மாதிரி கல்லு கட்டி அதுல உபசாமிகள், இந்த துணை தெய்வங்கள் எல்லாம் சிலை வைக்கிறது, அருவாள் வைக்கிறது, கொடுவாள் வைக்கிறது, அம்பு வைக்கிறது, கத்தி வைக்கிறது, இந்த மாதிரி கட்டுறாங்க. காலம் காலமாக இந்த கோயில் வெறுமன இருந்து பாழடைந்த நிலையில் இப்போ புதிதா அதை இடித்து நல்ல பெருசா அகலமா கட்டலாம் அப்படின்னு முயற்சிக்கிறாங்க. அங்க இருந்தா பிரச்சனை வருகிறது. இந்த பிரச்சனையை புலனாய்விலே காவல்துறை அறிந்திருக்க வேண்டுமா வேண்டாமா? வடகாடு கிராமத்தில் பிரச்சனை முதலில் 2009 தொடங்குகிறது. அப்போதே அவர்கள் சாமி கும்பிடுகிற போது பிரச்சனைகள் செய்திருக்கிறார்கள். 2015 கோவிலை இடித்து பெரிதாக கட்டுகிறார்கள். அப்படி கட்டக்கூடாது என்று எதிர்ப்பு. அவ்வப்போது அம்பேத்கர் படம் போட்ட பதாகைகளை வைக்கிறார்கள் கடைவீதியிலே. அந்த பதாகையை கிழிக்கிறார்கள். புகார் கொடுத்தால் நடவடிக்கை இல்லை. அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. போலீஸ் கொடுத்தா போயா பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது போ. இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இன்னொரு சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் அந்த பொது இடத்துல நாங்கள் வாலிபால் விளையாடுறோம், எங்களுக்கு இந்த இடத்த கொடுங்க. அவங்க 2000 குடும்பம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பல இடங்களில் பொது இடம் கிடக்குது, விளையாடுறதுக்கு இடம் கிடக்குது, சந்தைப்பேட்டையில் இடம் கிடக்குது, அங்கெல்லாம் போய் விளையாடலாம். சரி, இது பக்கத்திலே இருக்கு கேட்குறாங்க. இவங்க பெரும்பாலும் இலகிய மனம் உள்ளவர்கள், பெருந்தன்மை உள்ளவர்கள். நம்ம ஊர் பசங்க கேட்குறாங்க, சரி விளையாண்டுக்குங்க, அது பொது இடம் தானே, விளையாண்டுக்குங்க. அப்படி விளையாடி கொண்டிருந்தவர்கள் கோவிலை கட்ட எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள், விரிவுபடுத்த எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள்.
நாங்க கோயிலை கட்ட போறோம், இன்னும் பல ஏற்பாடுகள் செய்ய வேண்டும், இனிமேல் நீங்கள் இங்கே வந்து வாலிபால் விளையாட வேண்டாம் என்று சொன்னதுதான் பிரச்சனை. திருமாவளவன் படம் போட்ட பதாகை வைத்தால் கிழித்தெறிவது, அம்பேத்கர் படம் போட்ட பதாகை வைத்தால் கிழித்தெறிவது. ஏன் அந்த 2 காரை அடித்து உடைத்திருக்கிறார்கள் என்றால், தீ வைத்திருக்கிறார்கள் என்றால், ஒரு வண்டியிலே திருமாவளவன் படம் இருந்திருக்கிறது, விடுதலை சிறுத்தைகளின் கொடி போடப்பட்டிருக்கிறது. அண்மையிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார். இனிமேல் அரசு ஆவணங்களில் அல்லது புழக்கத்தில் காலனி என்கிற சொல்லை கையாளக்கூடாது. வடகாடு என்பது கிராமத்தின் பெயர். ஆனால் எஸ்சி மக்கள் இருக்கிற பகுதியை மட்டும் எஃப்ஐஆர்ல போட்டாலும் வேற எந்த ரெக்கார்டில் போட்டாலும் வடகாடு காலனி, ஊர் ஒன்று தானே, வடகாடுன்னு போட்டால் போதும் இல்லை, ஏன் 2ஆ பிரித்து காட்டணும்? அதுக்கு என்ன தேவை வந்ததுன்னு தெரியல. அவனும் வடகாடு இவனும் வடகாடு, வடகாடுன்னு சொன்னா போதும், அதை 2ஆ பிரித்து சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? அப்படி அடையாளப்படுத்தினா அதுக்கு வார்டு நம்பரை சொல்லுங்க, இது 4வது வார்டு, அது 5வது வார்டுன்னு சொல்லுங்க. ஊராட்சியில் வார்டு இருக்கா இல்லையா? பேரூராட்சியில் வார்டு இருக்கா இல்லையா? எப்படியா இருந்தாலும் எழுதும்போது பிரிச்சு தான் எழுதணும். அது புத்தியிலே ஊறி போச்சு, ரத்தத்திலே ஊறி போச்சு. வடகாடு காலனி. இப்ப முதலமைச்சர் வந்து இனிமே அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த ஊர்ல இருக்கிற பையங்க கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பசங்க, அரசியல் புரிதல் உள்ள பசங்க இதை புரிஞ்சுக்கிட்டு உடனே முதலமைச்சருக்கு நன்றி அப்படின்னு வியாபாரத்தையும் போட்டு வச்சுட்டாங்க. அதை பெட்ரோல் ஊத்தி கொளுத்துறாங்க. இதுக்கு இது சாதி மோதல் இல்லையா? முதலமைச்சர் படமும் இருக்கக்கூடிய டிஜிட்டல் பேனர், திருமாவளவன் படம் மட்டும் இல்ல, அதுல அம்பேத்கர் படம் மட்டும் இல்ல, முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் படமும் அதுல இருக்கு. அவருக்கு தான் நன்றி சொல்லப்படுகிற பதாகை அது. அந்த பதாகையை தீ வைத்து கொளுத்துகிறார்கள். அதுவும் பெட்ரோல் கொண்டு வந்து அதை ஊற்றி கொளுத்தி இருக்கிறார்கள் என்றால் இது சாதி அடிப்படையிலானதா இல்லையா? முத்துமாரியம்மன் தேரோட்டத்தில் நாம் பங்கேற்பதில்லை என்று அடைக்கலம் காத்த ஐயனார் கோயிலை, அந்த சாமியை வழிபடக்கூடிய ஒரு பிரிவினர், 3 வகையாக்களை சார்ந்த ஒரு பிரிவினர் முன்கூட்டியே முடிவு செய்து இப்படிலாம் பிரச்சனை இருக்கு, நாம தேரோட்டத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. முத்துமாரியம்மன் கோயிலுக்கு அவங்க போகல, தேரோட்டத்துக்கு அவங்க போகல. ஏன் வம்பு? இப்ப அவங்களுக்கு இருக்கிற ஒரு காமன் சென்ஸ் பாருங்க. அவங்க கூடி முடிவு பண்ணி வேணாம், ஏற்கனவே இந்த பிரச்சனை இருக்கிறதுனால வேண்டாம். அப்ப ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது தெரியுதுல்ல. எப்படி போலீஸ் அங்க இல்லைன்றாங்க, சாதி அடிப்படையில் இது நிகழங்கிறாங்க. அந்த சாதாரண மக்களுக்கு அந்த புரிதல் இருக்கிறது. ஏற்கனவே இந்த கோயில் தொடர்பான வழக்கு 2005 வழக்கு போட்டிருக்காங்க. ஏன் வழக்கு போட்டாங்கன்னா அதுக்கு ஒரு பின்னணி இருக்கு. அது பொது இடம் தானே சொல்லி அந்த இடத்துல காவல் நிலையம் கட்டுறதுக்கு வராங்க. நல்ல மெயின் ரோடு, அந்த பிரதான சாலை ஓரத்தில் அது இருக்கு, இடம் இருக்கு. அது எஸ்சி இடமா இருந்தால் அவங்களால அதை பொறுத்துக்க முடியாது. கோவில்பட்டியர்கள் அந்த ஊர் என்ன ஊர் பிரச்சனை? குறிஞ்சாங்குளம். குறிஞ்சாங்குளத்தில் கூட அது ரோட்டோரத்திலே அந்த மக்களுடைய புழக்கம் இருக்கு, கோயிலும் இருக்கு. அதுதான் பிரச்சனை. ஏன்னா மெயின் ரோட்ல இவங்க இருக்கிறதா, உள்ள இருந்தா பிரச்சனை கிடையாது. எஸ்சி தெருன்னா அது உள்ள இருக்கணும், இன்டீரியரா இருக்கணும். பொதுமக்கள் நடமாடுற இடத்துல அது இருக்கக்கூடாது. இவங்க இடம் வாங்கி போட்டிருந்தாங்கன்னா அந்த இடத்துல இந்த மக்கள் குடி இருக்கக்கூடாது, அது வேல்யூ இருக்காதும்பாங்க. உடனே அந்த மக்களை காலி பண்ணாதான் அந்த லேண்டுக்கு வேல்யூ வரும். மெட்ராஸில் நிறைய இடங்கள் அப்படிதான் அப்புறப்படுத்தினாங்க. சிங்கார சென்னைங்கிற பேர்ல எஸ்சி மக்களை தான் தூக்கிட்டு வந்து ஒக்கேன் துறைப்பாக்கம் போட்டாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்ன? சென்னையை அழகுபடுத்துறதுனாக்கா இப்போ எஸ்சி மக்கள் இருந்தால் அது அழகா இல்லைங்கிறதான் அர்த்தம். அதுதானே அர்த்தம். அது அதை விட முக்கியமான லேண்ட் வேல்யூ, அந்த நிலத்தினுடைய மதிப்பீடு வந்து எஸ்சி மக்கள் குடியிருந்தா யாரும் வந்து வாங்க மாட்டாங்க, விலை போகாது, விலை குறைச்சலா இருக்கும். ரொம்ப மெயினான இடத்துல இருந்தா இவ்வளவு மெயினான இடத்துல இவனுங்க இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஆத்திரம். இப்ப அந்த இடத்துல காவல்துறை காவல் நிலையம் கட்டுவதற்கு வருகிறது. பொது இடம் கட்ட வராங்கன்னு பொதுவா சொல்லலாம். மேலோட்டமா பார்த்தா, லாஜிக் படி பார்த்தா கரெக்ட். இது ஒன்றும் உங்க பட்டா இடம் இல்லையே, இது வந்து கவர்மெண்ட் லேண்டு தானே, இந்த இடத்துல அரசாங்கம் கட்டிடம் கட்டுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, அரசாங்க இடம் கட்டித்தான் தீருவோம் அப்படின்னு அதிகாரிகள் பேசுவாங்க.
இப்போ கள்ளக்குறிச்சி பக்கத்தில் அப்படிதான் 25 வருஷத்துக்கு முன்னாடி பட்டா கொடுத்த இடம் 137 பேருக்கு பிரிதிவி மங்கலம்னு. அதுக்கு பக்கத்தில் கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கிறதுனால அந்த லேண்ட் வேல்யூ கூடி போயிடுச்சு. உடனே அதை காலி பண்ணணும், அங்கே நாங்கள் குவார்டர்ஸ் கட்டணும். ஏன் காலி பண்ணோம்? உங்களுக்கு இடம் கொடுத்து 25 வருஷம் ஆகி யாரும் அங்கே வீடு கட்டல. அது சமமில்லாத பகுதி, கண்ணாபின்னான்னு கிடந்துச்சு, கரடு முரடாக கிடந்துச்சு. அதை பிரித்து கொடுத்தாங்க பட்டா. அதை போய் சமப்படுத்துறதுக்கு இவங்ககிட்ட சக்தி கிடையாது, அளந்து விடவும் இல்லை. இன்னைக்கு லேண்ட் அப்ரிசியேஷன் ஆயிருச்சு, வேல்யூ கூடி போயிருச்சு. உடனே மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட எல்லாருக்கும் கண்ணை உறுத்துது. இவ்வளவு மெயின் இடத்துல கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் எஸ்சி குடியிருப்பு இருக்கிறதா, பட்டாலாம் கேன்சல். அதுதான் இங்கே அதே உளவியல் தான். இந்த இடத்துல இவங்க 1 ஏக்கர் பரப்பளவு உள்ள இடத்தை பயன்படுத்துறாங்களே, இந்த இடத்துல ஒரு காவல் நிலையத்தை கட்டலாம். இப்போ ஆதிராவிட சமூகத்தை சார்ந்தவர்கள் போய் வழக்கு போடுறாங்க. சில நேரங்களில் நீதிமன்றம் நமக்கு உயிர் கொடுக்குது. அப்பப்போ உயிர் கரட்டிட்டு போகிற நேரத்தில் வாயில் பால் ஊற்றுற மாதிரி தண்ணி ஊற்றுற மாதிரி நீதித்துறை சில நேரங்களில் நல்ல தீர்ப்புகளை எல்லாம் தந்துருவாங்க, தெரியாமலே தந்துருவாங்க. அது ஒரு சில நீதிபதிகள் நியாயவான்கள் இருக்கிறாங்க, ரொம்ப மோசமாக தீர்ப்பு தரவங்களும் இருக்காங்க. அப்பப்போ ஏதாவது நல்ல தீர்ப்பும் தந்துருவாங்க. இப்போ இந்த 10 பல்கலைக்கழக மசோதாக்களுக்கு அங்கீகாரம் தந்த மாதிரி உச்ச நீதிமன்றத்தில் வடகாடு ஆதிதிராவிட சமூகத்தை சார்ந்த மக்கள் தொடுத்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அந்த இடத்தில் காவல் நிலையத்தை கட்டக்கூடாது என்று தீர்ப்பளித்து விட்டது. ஆதிதிராவிட மக்களுக்கு ஃபேவரா வந்துருச்சு. இப்ப என்ன பண்றது? அவங்க மறுபடியும் இந்த இடம் நாங்க வாலிபால் விளையாண்டுட்டு இருக்கிற எங்களுக்கு சொந்தமானது, நாங்க இத்தனை வருஷமா பயன்படுத்திட்டு இருக்கிறோம், எங்களுக்கு தான் அதை பிரிச்சு கொடுக்கணும். உடனே நீயும் கேஸ் போடு. கேஸ் போட்டு பெண்டிங்லேயே வச்சிருக்கிறாங்க. அந்த கேஸை நடத்தவே இல்லை. அந்த கேஸை நடத்தவே இல்லை. வாய்தா போட்டு வாய்தா போட்டு வாய்தா போட்டு வாய்தா போட்டு தள்ளிக்கிட்டே போறாங்க. இப்ப காவல்துறை நீயும் விளையாடாத, நீயும் அங்க போகாத, சாமி கும்பிடாத. இது என்னையா நீதி? இது எந்த உலகத்து நீதி? இது தலைமுறை தலைமுறையா ஒடுக்கப்பட்ட மக்கள் பயன்படுத்தி வந்த இடத்தை இன்னொருவன் வந்து வேண்டுமென்றே வீம்புக்கு வந்து ஆக்கிரமிப்பு செய்ய நினைக்கிறான். நீ செய்வது தவறு, உனக்கென்று வேறு இடம் இருக்கிறது, நான் வேறு இடம் பார்த்து தருகிறேன் அல்லது வாங்கி தருகிறேன் அல்லது ஏற்பாடு செய்து தருகிறேன் என்றல்லவா சொல்லி இருக்க வேண்டும். அவங்களுக்கு நீ விளையாட இடம் கொடுக்க வேண்டாம் நாம சொல்லல, விளையாட இடம் கொடுங்க. இவர்கள் பயன்படுத்தி கொண்டிருந்த இடம் பொங்கல் வைத்து விழா கொண்டாடிய இடம். அந்த இடத்திலே அவர்கள் வந்து பிரச்சனை செய்கிறார்கள் என்றால் அதை தடுக்க வேண்டிய ஆட்சி நிர்வாகம் தடுக்காமல், அந்த வழக்கில் இன்டர்வியூன் பண்ணாம, அவங்க போய் பெட்டிஷன் போடல, அவங்க பார்ட்டியாகவும் இல்லை. இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது 2 சமூகத்துக்கு இடையில மோதல் வரும் என்ற சூழல் வருகிற போது அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியரோ அல்லது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரோ அதை தலையிட்டு அந்த பிரச்சனைக்குரிய விவாதத்தில் விசாரணையில் பங்கேற்க வேண்டும். அரசு தரப்பிலே கருத்து சொல்ல வேண்டும். ஒரு பெட்டிஷன் போடணும், போடல. இதுவரையில் அதில் அவங்க தலையிடல. 10-15 வருஷமா அந்த பெண்டிங், அந்த வழக்கு அப்படியே பெண்டிங்ல இருக்கு. இந்த மக்கள் அதை பயன்படுத்த முடியல, கோயிலை கட்டி முடிக்கல, கும்பாபிஷேகம் கொண்டாட முடியல, சாமி கும்பிட முடியல. அந்த வழக்கு நிலுவையிலே இருப்பதை காரணம் காட்டி ஆதிதிராவிட மக்களையும் அந்த கோவிலில் வழிபாடு செய்யக்கூடாது என்று தடுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த காளி மைதானத்தில் திருவிழா கொண்டாடக்கூடாது என்று தடுத்து வைத்திருக்கிறார்கள். ஒரு முறை கோயில போய் சுத்தம் செய்யலான்னு போனா அவங்க வந்து கலவரம் பண்றாங்க, சாலை மறியலில் ஈடுபடுறாங்க. சாலை மறியலில் ஈடுபடும் போது 2 பேரையும் கைது பண்ணி ஸ்டேஷன்ல மண்டபத்தில் வச்சு 2 பேரையும் வெளியே விடுறாங்க. இவன் பாட்டுக்கு இவன் சும்மா இருக்கிறான், இவனையும் சேர்த்து கைது பண்றாங்க. திண்டு கட்டி அங்கே சில உப தெய்வங்களை வைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்ட போது அவர்கள் சாலை மறியலில் ஈடுபடுகிறார்கள். இப்ப இது ஒரு சமூக பதற்றம் உருவாகிறதா இல்லையா? உடனடியாக அரசு தலையிட்டு திறப்பையும் பேசி அவர்களிடையே ஒரு சுமூகமான நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டுமா வேண்டாமா? ஆனா பேச்சுவார்த்தைங்கிற பெயர்ல இப்ப கூட அண்மையில் நடந்திருக்கு, 4 நாளைக்கு முன்னாடி. இந்த பேச்சுவார்த்தையில மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சும்மா இருங்க, அங்க கோயிலுக்கிட்ட போகக்கூடாது, இனிமே அவங்க வழக்கில் போய் தலையீடு செய்து அதன் பிறகுதான் முடிவு சொல்லுவாங்க. அதான் ப்ரொசீஜர், ரைட். ஆனா இந்நேரம் அதெல்லாம் தலையீடு செய்திருக்க வேண்டுமா இல்லையா? இந்த கலவரம் நடப்பதற்கு முன்பே தலையிட்டு இருக்க வேண்டுமா வேண்டாமா?
தமிழ்நாட்டில் எந்த சேரி கொளுத்தப்பட்டாலும் அங்க எஸ்பி போக மாட்டார், உடனே கலெக்டர் போக மாட்டாங்க. காலனி தானே கொளுத்துனாங்க, சரி ரைட்டு பார்த்துக்கலாம். லோக்கலில் போலீஸ்கிட்ட கூப்பிட்டு 2 தரப்புலையும் அரெஸ்ட் பண்ணு, இமீடியட்டாக செக்யூர் பண்ணு, மேலேருந்து போலீஸ் வருது, அவங்க தரப்பில் வந்து லிமிட்டாக பார்த்துக்கோ. 50 பேர் மேலே புகார் கொடுக்குறாங்க, ஒரு 5-6 பேரை கைது பண்ணு, இந்த பக்கத்தில் ஒரு 5-6 பேரை கைது பண்ணு, பேலன்ஸ் பண்ணு. இதுதான் டைரக்ஷன். உயர்நீதிமன்றத்தில் ஒருத்தர் போய் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடுறார், சண்முகன் ஒருத்தர். அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி யாரோ ஒரு நல்ல மனுஷன், ஏன் இது வரலாம் கலெக்டர் அங்கே போகல, ஏன் எஸ்பி அங்கே போகல, போய் பார்க்க வேண்டாமா அப்படின்னு கேள்வி எழுப்பின பிறகு அம்மா போயிருக்கிறாங்க, இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர். அது நீதிமன்றம் கேள்வி எழுப்பின பிறகு. நீங்க கடந்த கால வரலாறு எதை வேணாலும் எடுத்து பாருங்க, எத்தனை சேரிகள் தாக்கப்பட்டிருக்கின்றன, எத்தனை சேரிகள் எரிக்கப்பட்டிருக்கின்றன, எத்தனை படுகொலைகள் நிகழ்ந்திருக்கின்றன. மதுரையெல்லாம் நான் உடனே அந்த இடத்துக்கு போய் நிற்பேன், காவல்துறை அதிகாரி நம்மளை வந்து தடுப்பாங்க, போகக்கூடாது, நாங்கள் பார்த்துக்குறோம், லா அண்ட் ஆர்டர் வந்துடும், பிரச்சனை வந்துடும், உங்களை வெட்டிடுவாங்க. என்னை போய் மேலவளவு முருகேசன் உடலுக்கு மலர் வளைய வைக்க விடாமல் தடுத்தாங்க மேலூரில். சரி, நான் நிற்கிற இடத்துலேயே மலர் வளைய வச்சுட்டு போகிறேன், இந்த இடத்துலையும் மேலவளவு முருகேசன் காலடிப்பட்ட மண் இருக்குது, இந்த மண்ணிலே நாம் அவனுக்கு வீர வணக்கம் செலுத்துறேன்னு மேலூர் கடை வீதியிலேயே காவல் நிலையத்தின் முன்னாலேயே 7 பேருக்கு மலர் வளைய வச்சுட்டு வணக்கம் வச்சுட்டு டிஐஜி கணேசன் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து சார் சுச்சுவேஷன் சரியில்லை, அதனால தான் சொல்கிறேங்க, ஒரு நல்ல மனுஷன், இன்னைக்கு கொஞ்சம் போயிருங்க, எனக்கு பாதுகாப்பு கொடுத்து அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போகணும், அதுதான் போலீஸுடைய கடமை. பாதிக்கப்பட்டவர்கள் என்ன பார்த்தாங்கன்னா கொஞ்சம் அழுது தீர்த்தாங்கன்னா கொஞ்சம் டிஸ்சார்ஜ் ஆகும். அவங்களுக்கு யார் நாதி, யார் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவா, சொல்றதுக்கு யார் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, எந்த கட்சி இருக்கிறது? அவன் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற போது அவன் கண்ணீரை துடைப்பதற்கு எந்த கைகள் நீளும், எந்த கை நீண்டிருக்கிறது? அப்ப இவர் வந்து ஒரு இயக்கம் நடத்துறாரு, இவர் வராரு, சரி இவரை அழைச்சிட்டு போகும், நீங்க உட்காருங்க சார், முன்னால பின்னால பாதுகாப்பு போட்டு வாங்க, மேல வளவு வரேன், அந்த பாடியில மலர் வளையம் வைங்க, அஞ்சலி செலுத்துங்க, வாங்க மறுபடியும் உங்களை கொண்டாந்து மதுரையில் விடுறேன் அப்படின்னு விட்டுருக்கணும். ஆனா செய்யல, எக்கச்சக்கமா போலீஸ் நிக்குது, திரும்பி போன்னு என்ன வந்து மறிக்கிறாங்க, அப்படியே செவர் வச்ச மாதிரி ஆயுதம் தாங்கிய போலீஸ், இந்த ஆயுத படை போலீஸ், ஆர்ம்டு போலீஸ் 3-4 வரிசை நிற்கிறாங்க, என்ன மறிச்சு நிற்கிறாங்க, நான் உள்ள போயிடக்கூடாது. 7 பேரை வெட்டி சாய்ச்சிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் கூட ஆட்சித்தலைவர் உடனே அந்த இடத்துக்கு போகல. இதுதான் வடகாட்டில் நடந்திருக்கிறது. ஆக நம்முடைய கோரிக்கை, வடகாட்டு பிரச்சனையில் அடைக்கலம் காத்த ஐயனார் கோவிலை வழிபடுவதற்கு ஆதிதிராவிட மக்களுக்கு மரபுப்படி அனுமதி வழங்க வேண்டும். அது அவர்களுக்கே உரிய கோயில், நாளைக்கு அதை திறந்து விட வேண்டும். அவர்களின் நீண்டகால புழக்கத்தில் இருக்கிற பகுதியிலே வாலிபால் விளையாடுவோம் என்று ஆக்கிரமிப்பு செய்திருக்கிற அந்த ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும். அங்கு வரக்கூடாது, யாரும் வரக்கூடாது, அவர்களுக்கு தடை விதிக்க வேண்டும். மீறி வந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். என்ன அவங்கள்ட்ட மட்டும் போய் கெஞ்சுறீங்க, இங்க வந்து மிரட்டுறீங்க, இது என்ன அப்ரோச்? எஸ்சி மக்கள்னா மிரட்டுறது, அவங்கள்ட்ட போனா ரெக்வஸ்ட் பண்றது, இல்லைங்க நாங்க பாத்துக்கிறோம், நாங்க பேசிக்கிறோம், கொஞ்சம் கலைஞ்சு போங்க. எஸ்சி எஸ்டி மக்கள்னா உடனே லத்தி சார்ஜ், அடிதான். என்ன கலவரம் பண்ணாலும் அவங்க கலவரம் பண்ணா அப்படியே நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. நீ சாலை மறியல் பண்ணாலே நீ எப்படி பப்ளிக் வந்து டிஸ்டர்ப் பண்ற, அடி மண்டை பொளந்து ரத்த கலரி ஆக்கிடுவாங்க. இதெல்லாம் 35 வருஷத்துல சந்திச்சது. எல்லா களங்களிலும் இது போல ஒரு பயாஸ்ட் அப்ரோச், பியூரோக்ராட்ஸ் அணுகுமுறை அப்படித்தான் இருந்திருக்கிறது. இப்ப இந்த பிரச்சனை அதுதான். ஆக முதல் கோரிக்கை, அடைக்கலம் காத்த ஐயனார் கோவிலை ஆதிதிராவிடர்கள் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும், அந்த தடையை விலக்க வேண்டும். அந்த பகுதியில், அந்த புழக்கத்தில் உள்ள இடத்தில் பிறர் செய்கிற ஆக்கிரமிப்பை தடுக்க வேண்டும். அது அவங்களுக்குரிய இடம், யாரும் அங்க போகக்கூடாது, இதை செய்யணும். இரண்டாவது, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்று காவல்துறையே ஒப்புதல் வாக்குமூலம் தந்திருக்கிற டாஸ்மாக் கடையை அங்கிருந்து முற்றாக அப்புறப்படுத்த வேண்டும். நாங்க இதுதானே சொல்றோம், அதுக்கு தானே மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாட்டை நடத்தணும். இந்த தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மதுக்கடைகளை மூடுங்கள். எல்லா சமூகத்தை சார்ந்த இளைஞர்களும் பாழாகிறானே. முத்திரையர் சமூகத்தை சார்ந்த இளைஞரும் குடிச்சிட்டு தானே 2 வீலர்ல போய் தகராறு எடுக்கிறான். குடிச்சிருந்தாலும் போதையில் இருந்தாலும் சாதி புத்தி மாறலையே.
இதுதான் ஆதி திராவிடர் தெருன்னு உள்ள போய் அங்க போய் தகராறு பண்றான். குடிக்கிறதுக்கு அந்த தெருவழியா தான் போறான், குடிச்சிட்டு வரும்போது அந்த தெருவழியா தான் வரான். இது உண்மையா இல்லையா? இப்ப மறுபடியும் அது பிரச்சனைக்கு இடம் தருமா தராதா? ஆகவே அந்த தெருவில், கடை தெருவில், அதுவும் தலித் தெருவில் கூட அல்ல, பிற சமூகத்தினர் வாழக்கூடிய தெருவை ஒட்டியே அந்த மதுக்கடை இருக்கிறது. 24 மணி நேரத்தில் அந்த மதுக்கடையை அரசு அப்புறப்படுத்த வேண்டும், அதை மூட வேண்டும். இது 3வது கோரிக்கை. 4வது கோரிக்கை, ஆதி திராவிட மக்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்குகள் அனைத்தையும் திரும்ப பெற வேண்டும். 6 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. 6 பேர்ல 4 பேர் ஸ்டூடெண்ட். காலேஜ் ஒருத்தர் என்ஜினியரிங் முடிச்சிருக்கிறான், காலேஜ் படிச்சிட்டு இருக்கிற பையங்க. சரி, வன்முறையில் ஈடுபட்டா கைது செய்ய மாட்டாங்களா? கைது பண்ணுவாங்க. ஆனா அவங்க வன்முறையில் ஈடுபட்டார்களா? தேடி போய் அவர்கள் தெருவுக்குள்ளே புகுந்து வன்முறையில் ஈடுபட்டார்களா? தெருவுக்குள்ள வந்து தாக்குதல் நடத்துகிற போது 4-5 பேரை பிடித்து போலீசில் ஒப்படைத்திருக்கிறார்கள். பிடிச்ச போது ஒருத்தர் 2 பேர் அடிச்சிருக்கலாம். ரத்த காயம் இருக்கிறதா? கொடுங்காயம் இருக்கிறதா? கொலை முயற்சி நடந்ததா? கொலை செய்யும் நோக்கத்தோடு தாக்குதல் நடத்தினார்களா? அது ஒரு டிஃபென்சிவ் அப்ரோச். அது என் தெருவுக்குள்ள வந்துட்ட, நீ வெளியே போ, போலீஸ் வர வரல உன்னை பிடிச்சி வச்சிருக்கிற, அப்ப 2 பேர் 3 பேர் அடிச்சிருப்பான். ஆனால் காவல்துறை அதையும் சமமாக பார்க்கிற, நீயும் வன்முறையில் ஈடுபட்டாய், தாக்கினாய். மாணவர்கள் என்றும் கூட பாராமல் அவங்க நினைச்சா வேற என்ன ஒரு 4 பேரை பிடிச்சி அதே எஸ்சியிலே தாக்குதல் நடத்தினான்னு நடத்திலே எத்தனையோ பேர் மேலே நீங்கள் போய் வழக்கு போடுறீங்க. அப்படி எஸ்சி தரப்பில் இவெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ், போயா போய் ஒழுங்காரு, இனிமேல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை தலையிடாத, ஒழுங்காக படித்து வாழ்க்கையில் முன்னேறதுக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரும் பசங்க கல்லூரிக்கு போகாத, பள்ளிக்கு போகாதவங்க அந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தா அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ளே கூட போடட்டும். ஆனால் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க கேரியர் ஸ்பாயில் ஆனால் கூட அதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. 6 பேரை உள்ள வச்சிருக்கிறாங்க. ஆகவே ஆதி திராவிட சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் மீது, மக்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற வேண்டும். இது முக்கியமான கோரிக்கை. அதற்கு அடுத்து இப்போது புலனாய்வு செய்யக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை அந்த இடத்திலிருந்து மாற்ற வேண்டும், அல்லது அந்த வழக்கை அடுத்த நிலையில் இருக்கிற சிபிசிஐடி மாதிரியான புலனாய்வு துறையிடம் ஒப்படைக்க வேண்டும். இந்த காவல்துறை விசாரித்தால், ஏற்கனவே எஸ்பி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு, இது பெட்ரோல் பங்கில் நடந்த சண்டை, குடிச்சிட்டு போதையில் இருந்த இளைஞர்கள் மோதிக்கொண்டார்கள், இது சாதிய வன்கொடுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். இதை மீறி எப்படி அவங்க இன்வெஸ்டிகேஷன் நடத்துவாங்க? உயரதிகாரி இப்படி சொன்ன பிறகு ஒரு ப்ரீ கன்சீவ்டு தாட்ஸ், முன்கூட்டியே முடிவு செய்யக்கூடிய சிந்தனைகள், எண்ணம், ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு அது ஒரு பெரிய பேரியர், அது ஒரு தடை. அப்படி சொல்லி இருக்க கூடாது. அவர் சொல்லிட்டார். இப்ப அங்க இருக்கக்கூடிய டிஎஸ்பி, எஸ்பி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு மாறா எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுவார்? புலனாய்வில் அவருக்கு என்ன விவரம் கிடைத்தாலும், என்ன ஆதாரம் கிடைத்தாலும், எத்தகைய தரவுகள் கிடைத்தாலும், எப்படி எஸ்பி சொன்ன கருத்துக்கு, நிலைப்பாட்டுக்கு மாறாக அவர் புலனாய்வு அறிக்கையிலே பதிவு செய்வார்? வழக்கை எப்படி நடத்தி முடிப்பார்? எப்படி அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தருவார்? எனவே அந்த வழக்கில் தொடர்புடைய அதிகாரிகள், அது ஆய்வாளராக இருந்தாலும் டிஎஸ்பியாக இருந்தாலும், அவர்களிடம் அந்த விசாரணை போகக்கூடாது, அல்லது அவர்களிடமிருந்து ஒட்டுமொத்தமாக அதை மாற்றி சிபிசிஐடி விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்பது எமது கோரிக்கை. தமிழ்நாடு முழுவதும் இப்படி ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சூழலில் தமிழ்நாடு அரசு இந்த பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொள்வதற்கு காவல்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு என்று தனியே விழிப்புணர்வு பயிற்சியை வழங்க வேண்டும். அவங்களுக்கு ஒரு சென்சிடைசேஷன் ப்ரோக்ராம், அவங்களுக்கு அதிகாரிகளுக்கு இந்த இஷ்யூவை எப்படி டீல் பண்ணணும், விக்டிம் சைடில் எப்படி நின்று நீங்கள் நீதியை பெற்று தரணும், இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இதை பற்றி எந்த விதமான ஒரு அவேர்னஸும் காவல்துறைக்கு இல்லை, வருவாய்த்துறைக்கு இல்லை. ஒரு பிரச்சனை நடந்தால் இம்மீடியட்டாக அங்கே போய் நிற்கணும். அவங்க
அப்பதான் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையை மாற்ற முடியும். வேங்கவேல் பிரச்சனைக்கு அப்படிதான் கலெக்டர் போய் அந்த பிரச்சனையை முற்றா டைவர்ட் பண்ணி விட்டாங்க. போனாங்க, லேட்டாக போனாங்க, ஆனால் டைவர்ட் பண்ணி விட்டாங்க. அங்கே போய் டீ கடையில் நின்று ரெட்டை டம்ளர் இருந்து அவனை கைது பண்ணி இவனை கைது பண்ணி போட்டு பிரச்சனையை டிபேட்டே மாற்றி விட்டாங்க. இன்வெஸ்டிகேஷனில் அந்த ஊர் ஜனங்களே இளைஞர்களே தண்ணி தொட்டியில் போய் போட்டாங்க. ரொம்ப இன்டெப்தா நாம விசாரிச்சிட்டோம். யார் மேல முரளி உட்பட யார் மேல இவங்க வழக்கு போட்டிருக்காங்களோ அவங்கள நேரடியாக உட்கார வச்சு கடுமையாகவும் நாம விசாரிச்சு பார்த்துட்டோம். எப்படின்னா, நாங்க குடிக்கிற தண்ணியில நாங்களே மலத்தை போடுவோம். இது என்ன உலகத்தில் இல்லாத பெரிய அநீதியா இருக்கிறது, கொடுமையாக இருக்கிறது. இப்போ ஏற்கனவே ஒரு முடிவு, ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டா அந்த முடிவை அப்படியே எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிறதுல பியூரோக்ராட்ஸ் ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் தரவுகளை திரட்டுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆவணங்களை தயாரிப்பாங்க. முன்கூட்டியே முடிவு பண்ணிட்டாங்க. இது அதிமுகவை சார்ந்தவரோ அதுல பிரச்சனைக்குரியவர் யார் மேல புகார் சொன்னாங்களோ அவர் திமுக கூட கிடையாது, அதிமுக காரர். ஊராட்சி மன்ற தேர்தல் நடந்த பிரச்சனை, 2 பேருக்கு இடையில ஆதி திராவிடர்கள் 2 தரப்புக்கும் 2 குரூப்பா இருந்து வேலை செய்யறாங்க. ஒருத்தர் ஆதரிக்கிறாங்க, ஒருத்தர் எதிர்க்கிறாங்க. அதுல டேங்க் ஆபரேட்டரை நியமனம் பண்றதுல பிரச்சனை. இதன் அடிப்படையில் தான் அது நடக்குது. என்ன நேரம் விசாரிங்கன்னா எசி தரப்புலேயே ஆட்களை பிடிச்சி மறுபடியும் லோக்கல் போலீஸ் அப்படிதான் பண்ணாங்க, சிபிசிஐடி அப்படிதான் பண்ணாங்க. தனி அதிகாரிகள் கையில ஒப்படைச்சு அதை விசாரிக்க சொல்ற நிலையில ஒரே ஸ்டைல் தான் அந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர் அப்படிதான் போச்சு. முதல்ல சொல்லிட்டாங்க இது எசி தரப்புல தான் போட்டாங்க, அதையே எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இப்ப இதுதான் வடகாட்டில் நடக்க போகுது. இப்போ ஊர் அடிச்சவங்களை யாரும் இவங்க தண்டிக்க போறது கிடையாது, நடக்காது. ஏன்னா எஸ்பி ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி டிக்ளேர். இது சாதி அடிப்படையில் நடந்தது அல்ல. இப்ப இதுக்கு பின்னால் நடந்த அடைக்கலம் காத்த ஐயனார் கோயில் தகராறு என்ன, வாலிபால் விளையாடுறோங்கிற பேர்ல அங்க அடிக்கடி போய் பிரச்சனை பண்ணாங்களே அதனுடைய பின்னணி என்ன, இது தொடர்பாக நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கின் விவரம் என்ன, வாலிபால் விளையாடக்கூடிய இளைஞர்கள் இந்த இடம் எங்களுக்கு தான் சொந்தமானது என்று கேட்டு வழக்கு தொடுத்து அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறதே அதனுடைய பொருள் என்ன, கோயிலை விரிவுபடுத்தி கட்டுவதற்காக முயன்ற ஆதி திராவிடர்களை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்களே அதற்கு என்ன அர்த்தம், தனித்தனியே திண்டு கட்டி அதிலே துணை கடவுள்களை எல்லாம் நிர்மாணிப்பதற்கு முயற்சித்தும் அது தடுக்கப்பட்டு விட்டதே அதற்குரிய பொருள் என்ன, முத்துமாரியம்மன் கோயில் என்பது அரசுக்கு சொந்தமான கோயில், இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயில். அதற்கு என்ன பொருள் என்றால் இது அரசுக்கு சொந்தமானது, தனியாருக்கு சொந்தமானது இல்லை என்றால் எல்லா தரப்பினரும் கோயிலுக்குள்ளே நுழையலாம், சாமி கும்பிடலாம், தேரோட்டத்தில் பங்கேற்கலாம். அதுல நான் வடத்தை தொட்டு கொடுக்கறது ஒரு மரியாதைன்னு எழுதிட்டேனா, அதனால மேல போய் புகாரே கொடுத்துருக்குறாங்க. ஒருவேளை போலீஸை கூட கேட்டு வாங்கியிருக்கலாம். திருமாவளவன் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் காவல்துறையை கண்டிச்சு கொடுத்துருக்கிறாரு, இப்படி ஒரு லூப் ஹோல் இருக்குது, அதான் நீங்களே ஒரு புகார் கொடுங்க, நாங்கள் திருமாவளவன் மேலே கேஸ் போடுறோம் கூட கேட்டு வாங்கியிருக்கலாம். இப்போ கூட கேட்டேன், நாங்கள் சாமியாடி போவோம் ஒவ்வொரு முறையும் மாரியம்மன் கோயிலுக்கு சாமி கும்பிடுவோம். அவங்க ரொம்ப எச்சரிக்கையாக முன்கூட்டியே எங்களுக்கு திருநீர் போட்டு நெத்தியில் திருநீர் பூசி இப்படியே போயிருங்க அப்படின்னு எங்களை அனுப்பிச்சி வச்சிருவாங்க. நாங்கள் கோயிலுக்குள்ள நுழைய மாட்டோம். அது எங்களுக்கு கிடைக்கிற மரியாதைன்னு நினைச்சு நாங்கள் வந்துடுவோம். இந்த முறை என்ன நடந்தது, ஒரு 4 இளைஞர்கள், நேதாஜின்னு ஒரு பையன், இன்னொரு 4-5 பேர், அவனுங்க என்ன பண்ணியிருக்காங்க, குறுக்க நெடுக்க ஏதோ ஒரு கயிறு சங்கிலி மாதிரி போட்டுக்கிட்டு சாமி ஆடிக்கிட்டே போயிருக்கிறாங்க. அந்த அத்தை மீறிட்டாங்கன்னா இதுக்கு மேலே வரக்கூடாதுன்னு அவங்க ஒரு அத்து போட்டு வைக்கிறாங்க இல்லையா, அதை மீறி உள்ளே போயிட்டாங்க. உடனே அவனை பிடிச்சி அடிச்சு நீ எந்த வகையராக இருந்தாலும், ஏன்னா அந்த வகையரா இந்த அடைக்கலம் காத்த ஐயனார் கும்பிட்ற வகையரா இல்லை, உள்ள போனவன் மற்ற 2 வகையரா இருக்கான் பாருங்க கரை, அதுல 4 பேர் உள்ள போயிருக்கிறான். அப்ப அவன் என்ன நினைச்சு போனான்னா, நாம தான் எதிர்க்கலையே அவங்க தானே எதிர்க்கிறாங்க, நம்மளை விட்டுருவாங்க நினைச்சு போயிருக்கிறான். டேய் நீ எந்த கரையா இருந்தாலும் வகையரா இருந்தாலும் சாதியில பறையும் தானே, உள்ள நுழையாத அப்படின்னு அடிக்கிறான், விரட்டுறான். அது அவனுக்கு அப்பதான் புரிஞ்சிருக்கு, ஓ நாம ஊருக்குள்ளதான் 2ஆ இருக்கிறோம், அவனை பொறுத்தவரையும் நம்மளை ஒன்னா தான் பாக்குறான், ஒரே ஆளா தான் பாக்குறான் அப்படின்ட்டு வாயை மூடிட்டு வந்துட்டான். வெளியில வந்த பிறகுதான் 300 பேர் உள்ள பூந்து அடிக்கிறான். உங்களுக்கு கோயிலுக்குள்ள நுழையிற அளவுக்கு திமிர் வந்துருச்சா, இதுதான் சொல்லி அடிச்சது. அடிச்சவன் வேணா குடிச்சிருக்கலாம், அடிச்சவன் வேணா டாஸ்மாக் போயிட்டு வந்திருக்கலாம்,
ஆனா அடிச்சவன் எங்கள்ல 3 பேர் நாங்க 4 பேர் போனா அதுல ஒரு ஆளை பிடிச்சி வச்சுக்கிட்டானோ காணோம், அல்லது 3 ஆளை பிடிச்சி வச்சுக்கிட்டானோ காணோம், நான் ஒரு ஆள் தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் என்ன சொல்லி அழைச்சான்? எஸ்சி பசங்க நம்ம ஆளுல பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க, அதுக்கு தானே 300 பேர் திரண்டு வந்தாங்க. அப்ப இது சாதி அடிப்படையில் நடந்ததா இல்லையா? இது சாதிய வன்கொடுமையா இல்லையா? எனவே காவல்துறை அதிகாரிகள் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்துவதற்கும் பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்று புலனாய்வு விசாரணையை முறையாக நடத்துவதற்கும் அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பயிற்சி என்பது தேவைப்படுகிறது. ஒரு சென்சிட்டைசேஷன் புரோகிராம் என்பது தேவைப்படுகிறது. மாண்புமிகு முதல்வருக்கு இதை நாங்கள் ஒரு வேண்டுகோளாக இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம். அங்க இருக்கக்கூடிய 6000 வாக்காளர்களும் தலித்துகளுக்கு எதிரி அல்ல. அங்க இருக்கக்கூடிய 2000 குடும்பத்தை சார்ந்த முத்திரையர்களும் தலித்துகளை எதிர்க்கக்கூடியவர்கள் அல்ல. 4 பேர் 5 பேர் சாதி அடிப்படையில் இயங்கக்கூடியவர்கள். ஏதாவது ஒரு சாதி சங்கத்தில் இருப்பான், இல்லைன்னா ஏதாவது ஒரு கட்சியில் இருப்பான். இவர்கள் பண்ணுகிற பிரச்சனை தான். நாங்க ஒட்டுமொத்த முத்திரையர் சமூகமே தலித்துகளுக்கு எதிரி என்று சொல்லுவதற்காக வரவில்லை. ஆனால் பெரும்பான்மையை பயன்படுத்தி தலித்துகளை, ஆதி திராவிடர்களை அடக்கி ஒடுக்க வேண்டும் என்று முனைகிற, முயற்சிக்கிற, ஈடுபடுகிற, வன்முறையை தூண்டுகிற, வன்முறையில் ஈடுபடுகிற அந்த குறிப்பிட்ட சிலர் யார்? அவர்களை மட்டும் அடையாளம் கண்டு அவர்கள் மீது உரிய நடவடிக்கையை, சட்டப்பூர்வமான நடவடிக்கையை எடுங்கள். சமூக நல்லிணக்கம் தான் சிறுத்தைகளின் வேட்கை. சாதி அடிப்படையில் மோதிக்கொள்ள கூடாது. சமூக நல்லிணக்கமே தேவை. இந்த சமூகத்தில் இருக்கிற எத்தனையோ தோழர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே இருக்கிறார்கள். சில சமூக இயக்க தலைவர்கள் நம்மோடு நட்பில் தான் இருக்கிறார்கள், நண்பர்களாகத்தான் இருக்கிறார்கள். சில அரசியல் புரிதல் உள்ளவர்கள் இவ்வளவு காலம் இந்த பகுதியிலே இப்படி எல்லாம் எதுவும் நடந்ததில்லை, இனி நடக்கவும் கூடாது, நீங்கள் எல்லாம் சமூக நல்லிணக்கத்திற்கு துணையாய் இருங்கள் என்று தொலைபேசியிலே பேசுகிறார்கள். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்த சமூகமே தலித்துகளுக்கு எதிராக இருக்கிறது என்று நாங்கள் சொல்லவில்லை. எந்த சமூகமாக இருந்தாலும் அதில் வன்முறையில் ஈடுபடக்கூடியவர்கள், அரசியல் ஆதாயத்திற்காக செயல்படக்கூடியவர்கள் சிலர் இருக்கிறார்கள். இப்போ வட மாவட்டங்களில் வன்னியர் சமூகம்னா ஒட்டுமொத்த வன்னியர் சமூகமும் ஆதி திராவிடர்களை தாக்குவதில்லை. அரசியல் ஆதாயத்திற்காக அந்த சாதிய உணர்வை தமக்கு ஆதாயத்திற்கு பயன்படுத்துகிற பாமகவை நாங்கள் விமர்சிக்கிறோம். அதனால்தான் அது இடம்பெறுகிற கட்சி கூட்டணி நாங்கள் இடம்பெற மாட்டோம் என்று சொல்லுகிறோம். பாமகவை எதிர்ப்பதால் வன்னியர்களை எதிர்ப்பதாக பொருள் ஆகாது. பாமகவை விமர்சிப்பதால் ஒட்டுமொத்த வன்னியர்களையும் நாங்கள் விமர்சிப்பதாக பொருளாகாது. வன்னியர் சமூகத்திற்கு பாடுபடவும் விடுதலை சிறுத்தைகள் களத்தில் நிற்கிறோம், கைகோர்த்து நிற்கிறோம். முத்திரையர் சமூகத்தின் ஜனநாயக உரிமைகளுக்காக விடுதலை சிறுத்தைகளும் குரல் கொடுக்கும், போராடும். இப்ப ஓபிசியில தானே வராங்க அவங்க. ஓபிசியினுடைய கோரிக்கைகளுக்காக எத்தனை இடங்களிலே விடுதலை சிறுத்தைகள் போராடி இருக்கிறோம். நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்பி இருக்கிறோம். கல்வி வேலை வாய்ப்பிலே இடஒதுக்கீடு பெறுவதற்கு ஒரு வருமான வரம்பு இருந்தது. வெறும் 2.5 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் இருந்தா, அதுக்கு மேல இருந்தா அவங்க பிள்ளைகளுக்கு ஸ்காலர்ஷிப் கிடையாது, அட்மிஷன் கிடையாது, இடஒதுக்கீடு கிடையாது. இந்த நிலை இருந்தது. எந்த ஓபிசி தலைவரும் அதை கண்டுபிடிக்கவும் இல்லை, அதற்காக குரல் கொடுக்கவும் இல்லை. அதை கண்டுபிடித்து முதலிலே மன்மோகன் சிங்கிடம் போய் மனு கொடுத்தவன் திருமாவளவன். 2.5 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம். சாதாரண ஒரு ஆபீஸ் அசிஸ்டன்ட், ஒரு பியூன், ஒரு சத்துணவு வேலை செய்கிறவன் வருஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வந்துடும் வருமானம். ஆனால் 2.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வர்றதுனால அவன் பிள்ளை எந்த அனுபவத்தையும் பயனையும் அனுபவிக்க முடியாது. அரசு தருகிற எந்த சலுகையும் பயன்பெற முடியாது. அதனால வருமான வரம்பை உயர்த்துங்க, 8 லட்சமாக உயர்த்துங்க. 8 லட்சம் ஆண்டுக்கு வருமானம் வந்தாலும் அவன் வீட்டு பிள்ளைக்கு இடஒதுக்கீடு கிடைக்கணும், ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும் என்று சொன்ன இயக்கம் மன்மோகன் சிங்கிடம் போய் கடிதம் கொடுத்தவன் திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஓபிசிக்கு எதிரானவர்கள் இல்லை. திருமாவளவன் கொடுத்த மனுவை ஏற்றுக்கொண்ட மன்மோகன் சிங் பிரதமர் அவர்கள் அதன் பிறகு அந்த வருமான வரம்பை 4.5 லட்சமாக உயர்த்தினார். அதனால் இன்னைக்கு லட்சக்கணக்கான ஓபிசி குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள் பயன்பெறுகிறார்கள். அதே மாதிரி மருத்துவ கல்வி படிக்கிறதுல ஆல் இண்டியா கோட்டான்னு ஒரு கோட்டா இருக்கு. ஆல் இண்டியா கோட்டானா என்னன்னா, ஒரு மெடிக்கல் காலேஜில் 100 இடம் இருக்கு.
அந்த 100 இடத்துல 15 இடத்தை டெல்லி அரசாங்கத்துக்கு கொடுத்துடணும். அந்த 15 சீட்ல அவங்க பார்த்து முடிவு பண்ணி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகளுக்கு மருத்துவம் படிக்கிற வாய்ப்பை தருவாங்க 15 சீட்ல. அதுல SC STக்கு கோட்டா உண்டு. அதிலே கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், மத்திய அரசு ஊழியர்கள் இருப்பாங்க இல்லையா, டெலிபோன்ஸ்ல வேலை செய்வாங்க, பேங்க்ல வேலை செய்வாங்க, ரயில்வேல வேலை செய்வாங்க, இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் அலுவலகங்களை பணியாற்றக்கூடியவர்கள் பிள்ளைகள் இங்க இருந்து குஜராத்தில் போய் வேலை செய்வான், டெல்லியில போய் வேலை செய்வான். அவன் வீட்டு பிள்ளைகள் மெடிக்கல் படிக்கணும். அதுக்கு ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரியிலிருந்தும் மொத்த இடங்கள்ல 15 இடத்தை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, இதை நாங்க பயன்படுத்தணும். எங்க கவர்மெண்ட்ல வேலை செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு நாங்கள் இடஒதுக்கீடு தந்து அதிலே நிரப்புவோம். அதுதான் ஆல் இண்டியா கோட்டா. அந்த 15%ல SC ST மக்களுக்கு 22% இடத்தை SC ST மக்களுக்கு கோட்டா அடிப்படையில் ஒதுக்குனாங்க. OBCக்கு அதில் இடஒதுக்கீடு இல்லை. அதை கண்டுபிடித்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதற்காக போராட்டம் நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதன் பிறகு அந்த கோட்டாவில் இடம் கேட்டு விடுதலை சிறுத்தைகள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம். திமுகவும் அதுக்கு பிறகு வழக்கு தொடுத்தாங்க. இப்ப சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டு OBCக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் இடஒதுக்கீடு கிடைத்திருக்கிறது. இதை முன்னெடுத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. முத்தரையர் உட்பட அனைவரும் அதிலே பயன்பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்றைக்கு நாம் ஏற்படுத்தி தந்திருக்கிறோம். பல சமூகங்களை சார்ந்த பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதற்காக நாம் போராடி இருக்கிறோம். ஒரு நாளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலித் அல்லாத பிற சமூகங்களை எதிரியாக பார்த்ததில்லை, எதிராக நிறுத்தியதில்லை. வடகாடி சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் சிலர், குறிப்பிட்ட சிலர், 2000 குடும்பங்களுக்கு கிடையாது. எல்லோருக்கும் அப்படி ஒரு எதிர்ப்பு மனோநிலை இருக்கிறது என்று சொல்ல மாட்டோம். ஜனநாயக சக்திகள் உண்டு, மனிதநேயம் உள்ளவர்கள் உண்டு, சமூக நல்லிணக்கத்தை விரும்புகிறவர்கள் உண்டு. காவல்துறையிலும் அப்படி நல்ல அதிகாரிகள் உண்டு, வருவாய்த்துறையிலும் அப்படி நல்ல அதிகாரிகள் உண்டு, நீதித்துறையிலும் அப்படி நல்ல அதிகாரி. ஆனால் சாதியவாதத்தோடு செயல்படக்கூடியவர்களைத்தான் நாம் விமர்சிக்கிறோம், கண்டிக்கிறோம். எனவே வடகாடி சம்பவம் 2 குடிபோதையில் இருந்த தரப்பினருக்கு இடையிலே நடந்த மோதல் அல்ல. அடைக்கலம் காத்த ஐயனார் கோவிலை ஆதி திராவிடர்கள் பயன்படுத்துவதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் அதிலிருந்து உருவான பிரச்சனை தான். அம்பேத்கர் படம் போட்ட பதாகைகளை கிழித்தெறிவதிலிருந்து, தீ வைத்து கொளுத்தியதிலிருந்து இந்த பிரச்சனை மெல்ல மெல்ல முற்றியது. அதனுடைய விளைவாகத்தான் முத்துமாரியம்மன் தேரோட்டத்தின் போது அந்த தெருவுக்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். எனவே காவல்துறை முறையாக இதை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்க வேண்டும். அதற்கு தமிழ்நாடு அரசு, காவல்துறை, குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக இதிலே தலையிட வேண்டும். இந்த காவல்துறையின் புலன் விசாரணையில் இருந்து மாற்றி நடுநிலையோடு விசாரிக்கக்கூடிய அதிகாரிகளை நியமித்து CBCID விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்பதை சொல்லி, தலித்துகள் மீதே போடப்பட்ட வழக்குகளை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி, அடைக்கலம் காத்த ஐயனார் கோவிலை வழிபடுவதற்கு ஆதிதிராவிட மக்களுக்கு அனுமதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி, சமூக நல்லிணக்கத்தை பேணுவதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் என் அழைப்பை ஏற்று வருகை தந்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவரும் பாதுகாப்பாக வீடு திரும்ப வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து, 31ஆம் தேதி திருச்சிராப்பள்ளியில் நடைபெறுவதாக இருந்த மாபெரும் பேரணி ஜூன் 14ஆம் தேதி நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் அந்த பேரணி அமைய வேண்டும். அதற்கு ஏற்ப இப்போதைய பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் பீம்.